ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். கடலூர் மாவட்டம் முதுநகர் அடுத்த சோனஞ்சாவடியைச் சேர்ந்தவர் பூமிநாதன். மீனவரான இவர் கடந்த 30ஆம் தேதி அதே பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகாமையில் மர்ம நபர்கள் கல்லால் தாக்கி தலை நசுங்கிய நிலையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடந்தார். இதுகுறித்து கடலூர் முதுநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்தனர். மேலும் அன்றைய தினம் கூப்பர் மோப்ப நாய் அதே பகுதியில் மக்கள் கூடியிருந்த இடத்தை சுற்றி சுற்றி வந்தது. குறிப்பாக கொலை செய்யப்பட்ட பூமிநாதன் என்பவரின் மனைவியையே சுற்றி சுற்றி வந்ததால் சந்தேகத்தின் பேரில் போலீசார் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் போலீசார் ஒரு கோணத்தில் விசாரிக்காமல் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களையும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு விசாரணை செய்து வந்தனர். இந்த விசாரணையில் 2 வாலிபர்கள் மீது சந்தேகமடைந்து அவர்களை பிடிக்க போலீசார் விரைந்தனர். அப்போது அந்த வாலிபர்கள் போலீசாரிடமிருந்து தப்பிக்க மதில் சுவர் ஏறி ஓடிய போது கீழே விழுந்ததில் ஒருவரின் கால் மற்றும் ஒருவரின் கை எலும்பு முறிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர்களை சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அப்போது அந்த வாலிபர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. இதில் அதே பகுதியைச் சேர்ந்த சுதாகர் மற்றும் முகேஷ் என்பவர்கள் சம்பவத்தன்று கடலூர் முதுநகர் பகுதியில் குடும்ப நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு மீண்டும் பேருந்தில் இரவு ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது குடிபோதையில் பேருந்தில் அலப்பறை செய்து வந்தது தெரியவந்தது. மேலும் சோனஞ்சாவடி பகுதிக்கு வந்தபோது அங்குள்ள ஹோட்டல் அருகாமையில் பூமிநாதன் இருந்துள்ளார். அவரிடம் தீப்பெட்டி உள்ளதா என சுதாகரும் முகேஷும் கேட்டுள்ளனர். அதற்கு பூமிநாதன் இல்லை என கூறியபோது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் அவரிடம் சண்டை போட்டுள்ளனர். பின்னர் பூமிநாதனை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் கீழே விழுந்த பூமிநாதனின் தலையில் கல்லால் தாக்கியதில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மறுநாள் பூமிநாதன் கொலை செய்யப்பட்ட தகவல் அறிந்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டிருந்த போது அதே பகுதியில் கொலைகாரனில் ஒருவனான சுதாகர் மக்களுடன் மக்களாக நின்று கொண்டு குற்றச்சம்பவம் தொடர்பாக போலீசார் என்ன விசாரணை மேற்கொள்கிறார்கள் என நோட்டமிட்டுக் கொண்டிருந்துள்ளான். அதுவும் பூமிநாதனின் மனைவிக்கு அருகாமையில் சுதாகர் நின்று கொண்டிருந்ததால் கூப்பர் மோப்பனாய் அதே பகுதியில் சுற்றி சுற்றி வந்துள்ளது. அப்போது சுதாரித்துக் கொண்ட சுதாகர் உடனடியாக அந்த கூட்டத்திலிருந்து தப்பித்துள்ளார். முதற்கட்டமாக போலீசார் பூமிநாதனின் மனைவியை அழைத்துச் சென்று விசாரணை செய்தனர். இந்த நிலையில் சுதாகர் வீட்டிலிருந்து வெளியில் வராத தனது நண்பர் முகேஷிடம் நடந்த சம்பவத்தை கூறியுள்ளார். மேலும் கொலை செய்யப்பட்டவரின் மனைவி மீதுதான் போலீசார் சந்தேகமடைந்துள்ளனர். அதனால் நம்மீது யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது என கூறி குதூகலமடைந்துள்ளனர். மேலும் குற்ற சம்பவத்தின் போது இரத்தக்கரை படிந்த உடைகளை யாரும் இல்லாத இடத்தில் சென்று தீ வைத்து எரித்தது தடயங்களை மறைத்துவிட்டு ஹாலிவுட் கிரைம் த்ரில்லர் பட ரேஞ்சிற்கு கமுக்கமாக உலாவியிருக்கிறார்கள். ஆனால் சம்பவத்தன்று இரவு பேருந்தில் இருவரும் அலப்பறை செய்து வந்ததும் அதே பகுதியில் உலாவிக் கொண்டிருந்ததும் 3ஆம் கண் எனப்படும் சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்ததால் போலீசாரிடம் சிக்கி கைது செய்யப்பட்டனர். அதுவும் கொடூர கொலையில் ஈடுபட்டவருக்கு முன் பேருந்தில் ஏறிய சுதாகரும் முகேஷும் நிறுத்தமே இல்லாத பகுதியில் நிறுத்தச் சொல்லி ஓட்டுநரையும் நடத்துனரையும் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சோனஞ்சாவடியில் இறங்கிய இருவரும் சூப் கடைக்கு சென்று அங்கு எச்சிலை உமிழ்ந்து சூப் கடைக்காரரிடம் வம்பு இழுத்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தொடர்ந்து மிரட்டி பில்டப் செய்து பணம் பறிப்பு உள்ளிட்ட குற்றங்களில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தப்பி ஓடும் போது ஒருவருக்கு காலும் இன்னொருவருக்கு கையும் முறிந்ததாக கூறப்படுகிறது. பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லஸ்ஸி ராஜா. ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.